அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் வாசிம் ஹசன் முபினா பரிவீன் இவர்களுடைய திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் மாப்பிள்ளை வீட்டார் உறவினர்கள், பெண் வீட்டார் உறவினர்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பேர்களையும், இந்த நிகாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் மானியமாடூர் முத்தவல்லி நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் சார்பாக தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹலா. ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். وقال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த நிகாஹினுடைய வாழ்த்துறையை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் வந்து அடையட்டுமாக. ஆமீன். அதுபோன்று இந்த மணமக்களுக்கும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான பரக்கத்துகளையும் நியாமத்துகளையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தில் நிம்மதியான அந்த வாழ்க்கையையும் ஒற்றுமையான அந்த வாழ்க்கையையும் அல்லாஹு தஆலா இந்த மணமக்களுக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறுகின்றான், வஆத்துன் நிஸாஅ ஸதகாத்திஹின்ன நிஹலா. நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த மகர் தொகையை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் கூறி காட்டியிருக்கிறான். திருமணத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னவென்று சொன்னால், அந்த மணமகனுக்கு மணமகன் அந்த மகர் தொகையை கொடுப்பதுதான். கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு காலங்கள் இருந்தது, மகர் தொகையை எழுதுவார்கள், இவ்வளவு என்று எழுதுவார்கள், கொடுக்காமல் இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் மகர் தொகை கொடுக்க வேண்டும், உடனே கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் மகர் தொகையை உடனே கொடுத்தே ஆக வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த மகர் தொகை கொடுக்காமல் நிக்காஹ் செய்துவிட்டால் அது நிக்காஹ் என்பதாக அது சொல்ல முடியாது. நிக்காஹ் என்பதாக சொல்ல முடியாது. உடனடியாக அந்த சபையில் அந்த நிக்காஹ்வுடைய அந்த மஜ்லிஸில் எவ்வளவு மகரோ அதை கொடுத்து தான் மணமகன் நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாம் நம்முடைய ஷரியத்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேர்கள் கொடுக்காமல் நிக்காஹ் செய்திருக்கிறார்கள், புரியாமல் தெரியாமல் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. ஏன், எழுதப்பட்டது தான், ஆனால் உடனே கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாத ஒன்று. அப்பொழுதெல்லாம் இது போன்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் சொல்லவில்லை. அந்த மக்களுக்கு எழுதப்பட்டார்கள், வாழ்ந்தார்கள், இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, நிக்காஹில் முக்கியமானது மகர் தொகையை மணமகன் மணமகளுக்கு கொடுத்து நிக்காஹ் செய்ய வேண்டும். நான் அங்கே அதில் செய்து விட்டேன், இதில் முடித்து விட்டேன் என்பது நாம் சொல்லுவது கூடாத ஒரு விஷயம். கண்ணியமானவர்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிக்காஹ் என்பது இது ஒரு சுன்னத்து, என்னுடைய சுன்னத்து, நானும் நிக்காஹ் செய்திருக்கின்றேன், என்னை போல எத்தனையோ நபிமார்களும் இந்த நிக்காஹுவை செய்திருக்கிறார்கள். இந்த நிக்காஹ் என்பது கண்ணியமானவர்களே எல்லா பாவத்தை விட்டும் மனிதனை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நிக்காஹ் என்பது சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. தொழுகையை சொல்லும் போது என்ன சொல்லுகின்றோம்? இந்த தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் மனிதனை தொழுகை தடுக்கக்கூடியது என்று குர்ஆன் சொல்கின்றது, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதை போன்றுதான் நிக்காஹும் மனிதனை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு மனிதன் நிக்காஹ் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனை அந்த பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியதாக நிக்காஹ் இருக்கிறது என்பதாக கூறப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, நிக்காஹுடைய அந்த விஷயம் இப்பொழுது நிக்காஹுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிக்காஹுக்கு முன்னால் பாதி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்து விட்டீர்கள், பாதி நிக்காஹுக்கு முன்னால் பாதி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்து விட்டீர்கள். நிக்காஹ் இப்பொழுது நடக்க இருக்கிறது, இனிமேல் மறுபாதி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபி அவர்கள் நிக்காஹுடைய விஷயத்தில் பலவிதமான சிறப்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய நபி நம்முடைய மார்க்கம் இபாதத்துகளை மட்டும் சொல்லவில்லை, இபாதத்துகளை மட்டும் நீ இப்படி தொழு, இப்படி நோன்பு வை, இப்படி ஹஜ்ஜி செய், இப்படி இரி என்பதை மட்டும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் தேவை உள்ளதை, யாருக்கு தேவை உள்ளதை, யார் அல்லாஹுவை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும், கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனுக்கு கட்டுப்பட்டு மனைவி எவ்வாறு வாழ வேண்டும், மனைவியினுடைய அந்த பொருத்தத்திற்காக அந்த கணவன் எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஹதீஸ்களில் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய மனைவியினுடைய விஷயத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதுபோன்று மனைவியினுடைய விஷயத்தை பார்க்கின்ற பொழுது கணவனிடத்தில் எவ்வாறு ஒற்றுமையாக அந்த மனைவிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மனைவியை நீ பார்த்தாலும் நீ உன்னுடைய வீட்டிற்கு நீ எப்பொழுது நீ உள்ளே சென்றாலும் நீ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாத்தை சொல்லி நீ உள்ளே போ. தாய்க்கு சொன்னாலும் சரி, உன்னுடைய மனைவிக்கு சொன்னாலும் சரி, அல்லது உன்னோடு கூட பிறந்த அந்த சகோதரி சகோதரனுக்கு சொன்னாலும் சரி, எப்பொழுது உன்னுடைய வீட்டிற்கு உள்ளே நுழைந்தாலும் சலாம் சொல்லி நீ நுழைந்தால் பாசம் அதிகமாகும். சலாம் சொல்லி நீ நுழைந்தால் பாசம் அதிகமாகும். ஒரு கணவன் மனைவிக்கு சலாம் சொல்லுகின்ற பொழுது அந்த மனைவி அழைக்கும் சலாம் என்று சொல்வார்கள், அப்பொழுது பாசம் அதிகமாகும். அதுபோன்று மனைவி தன்னுடைய தொழுகையில் முசல்லாவில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது கணவனுக்கு ஒரு சந்தோஷம் வர வேண்டும், கணவனுக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்த்த உடனேயே நீ இபாதத்து செய்து நீ இருக்கக்கூடிய அந்த அமர்வில் அந்த முசல்லாவில் இருப்பதை நான் பார்த்து நான் சந்தோஷம் அடைகின்றேன் என்ற அதே நேரத்தில் அந்த கணவன் மனைவியிடத்தில் சொல்ல வேண்டும். இபாதத்து அப்படியே விட்டு விடுவார்களா என்று சொன்னால் விடமாட்டார்கள். காரணம், அது தொடர்படியாக நடந்து கொண்டே இருக்கும். ஏன்? ஒரு பாராட்டு கிடைத்து விட்டது. யாரிடத்தில் பாராட்டு கிடைத்து விட்டது? கணவன் மனைவியை பார்த்து, நீ முசல்லாவில் நீ தொழுது விட்டு நீ உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்து சந்தோஷப்படுகின்றேன் என்று சொன்ன உடனேயே நம்முடைய கணவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று மனைவி என்ன செய்வார்கள்? மீண்டும் 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 இபாதத்துகளில் இருப்பார்கள். அதே மனைவி மீண்டும் ஒரு காலம் ஒரு நேரம் சொல்ல வரும்,
என்னை மட்டும் நீங்கள் சொல்லுகிறீர்களே, நீங்கள் தொழுகவில்லையே, நீங்கள் அமல் செய்யவில்லையே, நீங்களும் செய்யுங்கள், அமல் செய்யுங்கள் என்று மனைவியும் சொல்லக்கூடும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் என்ன சொன்னார்கள்? ஓதி படித்து முடித்த, இல்மை கற்றுக்கொண்ட, இல்மை அறிந்த அந்த பெண்ணை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வசதி வாய்ப்புகள் இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். குடும்பம் கோத்திர பெரும் அளவுக்கு இருக்கிறது என்பது பார்க்க வேண்டாம். பெண்ணுடைய அழகு இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டாம். அது நல்ல பெண்ணாக இருப்பாரானால் மார்க்கத்தினுடைய இல்மை கற்று யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், யாரை கண்ணியப்படுத்த வேண்டும், குடும்பத்தினுடைய நிலையில் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பது யாருக்கு தெரியும் என்று சொன்னால் ஓதி படித்த அந்த பெண்ணுக்கு தெரியும். ஓதி படித்த அந்த பெண்ணுக்கு தெரியும். அதனால் நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த பெண் மார்க்கத்தினுடைய இல்மை கற்ற பெண்ணாக இருக்கட்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனைவியிடத்தில் பேசுகின்ற பொழுது அல்லது ஒரு மனைவி கணவனிடத்தில் பேசுகின்ற பொழுது பெருமையாக புகழ்ந்து கண்ணியத்தோடு பேசுகின்ற பொழுது இரண்டு பேர்களுக்கும் அந்த பாசங்களும் அன்புகளும் என்னவாகும்? அதிகமாகும். இவர்களுடைய குறையை அவர் சொல்லுகின்ற பொழுது, அவர்களுடைய குறையை இவர்கள் சொல்லுகின்ற பொழுது கடைசி வரையிலும் அது குறைபாடுகள் தான் இருந்து கொண்டிருக்கும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய மனைவியிடத்தில் நான் நல்ல விதமாக நடந்து கொண்டேன், என்னுடைய மனைவிமார்கள் என்னிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள், என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நான் நல்ல விதமாக நடந்து கொண்டேன், ஆனால் அதுபோன்று மனைவிமார்கள் என்னிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சஹாபாக்கள் கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்பத்தினுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையை நீங்கள் நடத்தினீர்களே, அவர்களுடைய வழிமுறை எவ்வாறு இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் நபியினுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்டார்கள். அப்போ நபியினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபியினுடைய வாழ்க்கை வழிமுறை நடைமுறை குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் நல்ல பேர் வாங்கலாம், உலகத்தில் ஒரு மனிதன் நல்ல பேர் வாங்கலாம், உலக ஊர்களில் ஒரு மனிதன் நல்ல பேர் வாங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நல்ல பேர் வாங்குங்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று உங்களுடைய கணவனிடத்தில் நல்ல பேர் வாங்குங்கள் என்று மனைவிமாரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பலவிதமான சிறப்புகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கின்றேன். கணவர் நீ வெளியில் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மனைவியிடத்தில் சொல்லிவிட்டு வெளியூருக்கு போய்விட்டார். மனைவி வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய தகப்பனாருக்கு உடல்நிலை சரியில்லை. நபியிடத்தில் கேட்டு எப்படியாவது நாம் என்ன செய்வோம், நம்முடைய தகப்பனாரை பார்த்து வருவோம் என்று ஆசை. நபியிடத்தில் ஆள் அனுப்பி சொல்லி அனுமதி கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய கணவர் என்ன சொன்னாரோ அப்படியே இருந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அனுமதி தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரவில்லை. கணவன் என்ன சொன்னாரோ அப்படியே அந்த பெண் நடந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அப்படியே இருந்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அந்த மனைவி, அந்த அம்மாவுடைய தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வஃபாத்தும் ஆகிவிட்டார்கள். வஃபாத்தும் ஆகிவிட்ட அந்த செய்தி அந்த மனைவிக்கு தெரிகிறது. ஆனால் கணவனோ சொல்லிவிட்டு போயிருக்கிறார், போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதையும் கட்டுப்பட்டு இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் காண்கின்றார்கள், அந்த அம்மாவுடைய தகப்பனார் சொர்க்கத்தில் இருப்பதை கனவில் காண்கின்றார்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சொல்லி அனுப்பினார்கள், நான் சொன்ன விஷயத்திற்கும்
உன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு இருந்ததின் காரணமாக உன்னுடைய தகப்பனால் சொர்க்கத்தில் இருப்பதை நான் கனவில் கண்டேன் என்று அந்த அம்மா இடத்தில், அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் என்று ஒரு நபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கணவனுக்கு கட்டுப்படுவதினால் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தனக்கும் தன்னுடைய எல்லோருக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய வாஜிபு, அந்த சொர்க்கத்தினுடைய அந்த பாக்கியம் கிடைக்கின்றது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, நாமும் நம்முடைய மனைவி மக்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்து, பெற்றோர்களோடு ஒற்றுமையாக வாழ்ந்து, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான நல்வாக்கியங்களையும் அடைந்து, இது போன்று இந்த உலகத்தில் நாம் மனைவி மக்களோடு வாழ்ந்ததைப் போல இதனுடைய தொடரோடு நாளை மறுமையிலும் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தியதைப் போல பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபில் கைர். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அவர்கள் எப்படியெல்லாம் எந்த விஷயத்திற்காக பிரார்த்தனை செய்தார்களோ அத்துணை பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.